சித்திர மாசத்துல பராபவ தமிழ் வருடம் பிறந்து முதல் அபிஜித் நட்சத்திரமானது மே 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மகாலட்சுமிக்கு உகந்த தினம் நமக்கெல்லாம் தெரியும். அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம். பெருமாளோட மார்புல இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார நினைச்சு இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கேட்டது அனைத்தும் நமக்கு கிடைக்கும். மிக மிக சக்தி வாய்ந்த நாள்ல வந்திருக்கு. இன்றைய நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதற்கு 1/4 டம்ளர் பால் இருந்தால் போதும். அதோட இந்த 2 பொருளை சேர்த்து நீங்கள் சாமிக்கிட்ட வைக்கணும். அது என்ன பொருள், எதற்காக வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும். அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வேற, அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வேற. அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினமுமே வரும். அபிஜித் நட்சத்திரம், இப்போ நான் சொல்ல போகிற அந்த அபிஜித் நட்சத்திர நாள் அப்படிங்கிறது எப்பயாவது மாதத்தில் 1 நாள் 2 நாள் வரும். ஆனால் இந்த நட்சத்திரமானது மிக அரிதாக இந்த மாதிரி ஒரு நாளில் வருது. அது ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது நடுப்பகல் இருக்கு இல்லையா, மதியம் 12 மணி, அந்த 12 மணிக்கு முன்னாடி 24 நிமிடம், பின்னாடி 24 நிமிடம், மொத்தம் 48 நிமிடம் வரும். அதாவது 11:36 காலையில் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் இருந்து மதியம் 12:24 வரை வரக்கூடியது இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது. அபிஜித் அப்படின்னாவே வெற்றியை குறிக்கக்கூடியது. இந்த நேரத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது வெற்றியில முடியும். எந்த ஒரு நல்ல வேலை தொடங்கினாலும் அதனால இந்த நேரத்தில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அபிஜித் முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா சுக்லபட்சத்தோட சில யோகங்களோட சேர்ந்து வரக்கூடிய நாளில் அது விலை மதிப்பற்றதாகவும் அற்புதமானதாகவும் மாறுமா. சில நாட்களில் தான் அந்த மாதிரி வரும். சில திதிகள், நட்சத்திரம், ராசி அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த முகூர்த்தமும் வர்றப்ப அது மிக சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும். அந்த 48 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா முழு வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில முகூர்த்தங்களை நம்ம அதை தவற விட்டுடவே கூடாது. நான் சொல்லுவது அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிஜித் நட்சத்திர நாள். இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவில் ஒரு நட்சத்திரம் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரம் தான் நமக்கு தெரியும். 27 நட்சத்திரத்தை தாண்டி ஒரு நட்சத்திரம் இருக்குது, அது 28வது நட்சத்திரம். இந்த 28வது நட்சத்திரத்தை தான் நம்ம அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அபிஜித் நட்சத்திரம் உத்திராடத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த நாளில் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து இந்த ஒரு காரியம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. 27 நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா சந்திரனோட மனைவிகளாக ஜோதிட சாஸ்திரத்திலையும் புராணங்கள்லையும் சொல்லப்படும். ஆனால் இந்த 28வது அபிஜித் நட்சத்திரம் கிருஷ்ண பகவானோட தனிப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு பகவத்கீதையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 28வது நட்சத்திரத்தை, இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தவறாக பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காக கலியுகத்தில் மக்கள் தவறாக பயன்படுத்திடுவாங்கன்னா கிருஷ்ண பகவான் தன்னுடைய மயிலிறகளை ஒளிச்சு வச்சதாக சாஸ்திரம் சொல்லுது. இந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது வெற்றியில முடியும் அப்படிம்பாங்க. அதனால நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு செயல் செஞ்சீங்கனாலும் இந்த நாட்களில் நம்ம தொடங்கலாம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சில சமயங்களில் மாற்றி சொல்கிறாங்க. ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒருத்தர் சொல்லுவாங்க, திருக்கணிதம் படி ஒருத்தர் சொல்லுவாங்க. அதனால் சில நேரங்களில் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இந்த மாதம் அபிஜித் நட்சத்திரமானது மே 8ஆம் தேதி வந்திருக்கு. மே 8ஆம் தேதி எப்போ இந்த திருவோண நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் முடியுது ஆரம்பிக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மே 8ஆம் தேதி சாயந்தரம் 6:36க்கு உத்திராட நட்சத்திரமானது முடிவடைகிறது, திருவோண நட்சத்திரமானது ஆரம்பிக்குது. இப்போ இதற்கு இடைப்பட்ட நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த அபிஜித் நட்சத்திரமானது மாலை 6:24க்கு ஆரம்பித்து 6:48 வரையும் இருக்கக்கூடிய நேரம். இந்த 24 நிமிடங்களை தவற விட்டுடாதீங்க. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய வேண்டுகோளை முதல்ல சொல்லிட்டு ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்குங்க. அதில் நெய் தீபம் ஏற்றிருங்க. அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து
நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை சொல்லணும். ஆனால் உங்களுக்கு பல கோரிக்கை இருக்கலாம், பல இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரே ஒரு கோரிக்கையை தான் வைக்கணும். அது நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். அடுத்தவங்களை கெடுக்கும்படி எந்த வேண்டுகோளையும் நீங்கள் வைக்கக்கூடாது. கடைசியில் நெகட்டிவாக நமக்கே வந்து சேர்ந்துடும். அதனால் செய்யக்கூடாது. இந்த நெய் அகல் விளக்கில் மகாலட்சுமிக்கு பிரியமான பச்சைக்கற்பூரம் இருக்கு இல்லையா, அந்த பச்சைக்கற்பூரை பவுட்ரு பண்ணி அதில் கொஞ்சோண்டு அந்த நெய்யில் போட்டுடுங்க. இது மாதிரி செய்கிறப்ப லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, நான் சொல்லக்கூடியதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுகோளானது பலிக்கும். கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை தீரும். பணம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். எவ்வளவு வேண்டுமோ, அதாவது உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப அது உங்கள் கையில் வந்து சேரும். உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், எல்லா தேவையும் சொல்லக்கூடாது. எது தேவையாக இருக்கோ அந்த தேவையை மட்டும் இறைவன்ட்ட சொல்லணும். இப்போ இந்த நெய் விளக்கை ஏற்றி வச்சுட்டு இந்த அபிஜித் நட்சத்திர ஸ்துதியை நீங்கள் சொல்லணும். ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதினாம் நல கங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மேய்தீனாம் பவதா பலம் சுத பரிபாலாய சரணாகத பாகிமா. இதுதான் அபிஜித் நட்சத்திரத்திற்குரிய மந்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரத்தை சொல்றதுக்கு முன்னையே நீங்க என்ன பண்ணணும், ஒரு 1/4 டம்ளர் பால் பஞ்சபாத்திரத்தில் ஊற்றணும் அப்படின்னா பஞ்சபாத்திரத்தில் நிறைவாக இருக்கணும். அதில் ஊற்றிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே ஒரு துளசி இலை, விஷ்ணுவுக்கு எனக்கு ஒரு துளசி இலையோ அல்லது மலரோ எது வச்சாலும் நான் மனதார ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு விஷ்ணுவுக்கு உரிய துளசி இலை ஒன்று அந்த பாலில் சேர்த்துட்டு அதனுடன் நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் பனங்கற்கண்டு. இந்த பனங்கற்கண்டை அதில் சேர்த்துக்கணும். இல்லை, இன்னும் ஒரு பொருள் நம்ம சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சைக்கற்பூரம். இந்த 2 பொருள் தாங்க. பச்சைக்கற்பூரம் சேர்க்குறோம், பனங்கற்கண்டு சேர்க்குறோம். இதோட கூட ஒரே ஒரு துளசி இலை தான். அதனால் இதை சேர்த்து மிக சக்தி வாய்ந்த நெய்வேத்தியம் இது. பால் இறைவனுக்கு மிக உகந்தது. அதனால தான் பாலபிஷேகத்துக்கு ஓடி போய் நம்ம ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் பிரதோஷத்துக்கும் கொண்டுட்டு போய் கொடுக்குறோம். இப்போ இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த பாலை வச்சு இதில் இந்த பெருமாளுக்கு உகந்த துளசி இலை, பணவசியத்திற்கும் தன ஆகாஷ்ண சக்தி உடைய இந்த பச்சைக்கற்பூரம் இருக்கு இல்லையா, இந்த பச்சைக்கற்பூரம் பெருமாளுக்கும் ரொம்ப விசேஷம், மகாலட்சுமிக்கும் உகந்தது. இந்த பொருளை நம்ம சேர்த்து வைத்து இந்த வெள்ளிக்கிழமையில இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இதை நம்ம உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உனக்கு நெய்வேத்தியமாக என்னால் முடிந்த இந்த நெய்வேத்தியத்தை வைத்து வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி அதற்கு பிறகு அபிஜித் நட்சத்திரத்திற்குரிய மந்திரம், அந்த ஆகமாந்து தீர அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மந்திரத்தை சொல்லி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அப்படின்னு வெள்ளிக்கிழமை இல்லையா அதையும் சேர்த்து 11 முறை சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலானது சீக்கிரம் நிறைவேறும். ஒரு வேண்டுதல் நிறைவேறிய பிறகுதான் நீங்க அடுத்த வேண்டுதல் அடுத்த அபிஜித் நட்சத்திரத்துல வைக்கணும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.